உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவரை செயல்பட நீங்க விட மாட்டேங்கிறீங்க. எல்லாருக்குள்ளே இறைவன் இருக்கிறாரு. நம்முடைய ஆணவம், நம்முடைய கர்மம், நம்முடைய மாயை, வினையினால் ஏற்பட்ட திருடைய தன்மைக்கு தந்தபடி மனம் செயல்பட்டு நம்ம பாதிரித்தனங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டோம், இல்லாமல் ஆக்கிட்டோம்னா இறைவன் செயல்படுவார், வெளிப்படுவார். அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைவனை வெளிப்படுத்த வைக்கிறதுக்கு தான் தானம். நம்ம செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு தான் தானம். நம்மை நாமே சுத்தப்படுத்துறது, தூய்மைப்படுத்துறது. நாம தூய்மை ஆனால்தான் இறைவனை பத்தி நினைக்க முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். இது எல்லாம் குரு இல்லாட்டா இது ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, செயல்படவும் முடியும். குருவே